றாங்க. இவர் ராத்து கூட்டம் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்குறாரா, அந்த ஆவி வந்து நின்றாரு. அவருடைய படுக்கையின் அருகிலே வந்து நின்று அவரை தாக்கணும், அவரை பேச விடக்கூடாது, அவருடைய தொண்டையை பிடிக்கணும், அவரை வந்து செயலற்றவராக மாற்றணும் அப்படின்னு மந்திரவாதம் செய்துக்கிட்டே இருக்காங்க. பில்லி சொன்ன செய்தி அந்த ஆவியை ஏவி விட்டுருக்கிறாங்க. அவங்க மந்திரவாதம் செய்த அந்த ஆவியை ஏவினதுனால அந்த ஆவி வந்து நிற்கிறது. அப்போ இவருக்கு அவரால் பார்க்க முடியுது அந்த உருவத்தை. ஆனால் அவர் பயப்படலை, கலங்கலை. என்ன சொன்னார் தெரியுமா? யூ டெவில், யூ கேனாட் டச் மீ பிகாஸ் ஐ எம் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால சாத்தானே நீ என்னை தொட முடியாது. அப்படி சொன்ன உடனே பாருங்க, அது தெரியும்னு சொல்லுது. பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் அபிஷேகம் பெற்றவங்க, யார் அபிஷேகம் பெறாதவங்க, யார் உண்மையான கிறிஸ்தவங்க, யார் மாய்மாலமான கிறிஸ்தவங்க, எல்லாமே பிசாசுக்கு தெரியும். அது சொல்லுது போதும். அப்போ அவர் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒன்று கட்டளை கொடுக்கிறேன், எங்கிருந்து புறப்பட்டு வந்தாய் அங்கே போய் விழு என்பதாய் சொன்னார். அவ்வளோதான், ஓடியே போய் விட்டது அந்த ஆவி. அந்த வல்லமை, அந்த நாவின் வார்த்தையிலே வல்லமை, சொல்லிலே ஒரு வல்லமை. அந்த வல்லமை எப்படி வந்தது? அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் என பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, விசுவாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த வல்லமை உங்களுக்கு அவசியம்தானே? என்ன வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, போராட்டம் இருக்குது, பிஸ்னஸில் போராட்டம் இருக்குது, வசிக்கிற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள் இருக்காங்க. நீங்கள் அதை ஜெயிக்கணும், சாதிக்கணும். அதுக்கு ஆண்டவர் வந்து என்னுடைய வல்லமை தருகிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவரை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த உம்முடைய வல்லமை எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும், பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு வேணும், வாக்குத்தத்தம் என்னிலே நிறைவேறணும். நீங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்பி ஆட்கொள்ளுவார். அதற்கு தாகத்தோடு கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறாள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லா விதமான போராட்டத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி எனக்குள் இறங்கணும், ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும். ஆண்டவரை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும், இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு வேணும், இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். இந்த யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த மகன் மேலே